Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி டியூட்டோரியல் பேசிக் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வருங்க. நம்ம ஆல்ரெடி ஜேஜே ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கோம். நீங்கள் அந்த சேனலை பார்க்கல அப்படின்னா அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சிங். இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரி கிளாஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க பேசிக்காக செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆரி அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டான ஒரு ஸ்டிச் அப்படின்னா செயின் ஸ்டிச் தாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லா விதமான ஸ்டிச்சஸும் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சுனா செயின் ஸ்டிச்சு தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் நாட் போட்டுக்கிட்டேன். நாட் போட்டுட்டு நம்ம எப்போது அந்த பூ கட்டுற மாதிரி அந்த விரலில் வந்து அந்த ஜரி த்ரெட்டை சுற்றி நம்ம கீழே எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கவனிங்க. அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் கொண்டுட்டு போகிறோம், அதாவது நமக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த டிசைன் போகுது அப்படின்னா அந்த நீடிலும் அதே டைரெக்ஷனில் தான் போகணும். நான் உங்களுக்கு இப்போது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நீடில் பாருங்கள், மேலேருந்து உள்பக்கமாக கீழே குத்தணும் பாருங்கள், இப்படி குத்தணும். குத்திட்டு கீழே மாடியில் கை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து நீடில் சுற்றணும். சுற்றிட்டு இப்படி மேலே எடுத்து ஒரு ரொட்டேட், அந்த ரொட்டேட்டும் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஒரு ஆஃப் ரொட்டேட் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். குத்தணும், சுற்றணும், திருப்பணும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது இந்த ஃபார்முலா மாதிரி நீங்கள் மைண்டில் அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ இது வந்து எட் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்விங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஸ்விங் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஜரியிலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜரியில் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியலனாலும் கூட இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணி காமிக்கிறேன், அது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இந்த எண்ட் நாட்டு போடுறது எல்லாமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது 2 நூல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது நான் அதை வந்து எண்டில் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த த்ரெட்டு வந்து பிடிக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அந்த தம்பு நெயில் கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த நடு விரல் இருக்கு இல்லைங்களா, பாம்பு விரல்னு சொல்லுவோம்ல, அந்த விரலும் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே பாரு காமிக்கிறேன். பிடிச்சிட்டு நம்ம இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பூ சுற்றுற மாதிரி ஒரு ரொட்டேட், இந்த மேலே ஒரு சுற்றி மட்டும் விட்டுட்டு கீழே வந்து அந்த த்ரெட்டு வந்து அடியில் இருக்குது. இப்போ நான் நல்லா கவனிங்க, அந்த நீடில் டைரெக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நான் டிசைன் போடுறதுக்கு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதுமாதிரி நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, என்னையை பார்த்த மாதிரி இல்லை, ஆப்போசிட்டில் டிசைன் போகிற டைரெக்ஷனில் இருக்குது. கீழே இருந்து இந்த த்ரெட்டை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் அந்த கையை வந்து விட்டுட்டேன், இந்த நாட் வந்து நமக்கு லாக் ஆகிடும். அப்போ நம்ம மறுபடியும் வந்து இந்த கையில் அந்த கீழே த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நீடில் வந்து பாருங்கள், அந்த துணியில் குத்திட்டேன், ஓகேவா? குத்திட்டு கீழே இருக்கக்கூடிய நூலை இப்படி சுற்றுறேன், அந்த நீடில் அந்த தெரியுதா உங்களுக்கு அந்த சுற்றுறது நிழல், சுற்றிட்டு இப்படி மேலே எடுக்கிறேன் பாருங்கள், எடுத்துட்டு திருப்பணும், குத்தணும், சுற்றணும், திருப்பணும். இப்போ அந்த நீடிலோட அந்த எட்ஜு பாருங்கள், ஃபுல் ரொட்டேட் கொடுக்கல உங்களுக்கு, ஓகேவா? ஃபுல் ரொட்டேட் கொடுக்காம ஆஃப் ரொட்டேட், ஓகேவா? நல்லா கவனிங்க, ஆஃப் ரொட்டேட். அந்த நீடிலோட எட்ஜ் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கக்கூடிய நூலை வந்து மேலே எடுத்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா என்னையை பார்க்குது, ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அந்த நீடில் வந்து நான் இப்போ நல்லா கவனிங்க, த்ரெட்டில் வந்து கிளாத்தில் வந்து ஊசியை குத்தியாச்சு,
குத்திட்டு அந்த ஊசியில் த்ரெட்டை சுற்றியாச்சு. குத்தணும் 2வது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பு. இப்போ இந்த 3வது ஸ்டெப்பு நல்லா கவனிங்க. அந்த இப்போ 2வது எடுத்துருக்கக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஊசியோடு சேர்ந்து சுற்றணும். அதாவது ஃபுல் ரொட்டேட் கொடுக்காம ஆஃப் ரொட்டேட் எண்ணெயை பார்க்குது. ஓகேவா? இப்போ அந்த நீடிலோட எட்ஜ் வந்து பாருங்கள், எண்ணெயை பார்த்துட்டு உடனே அதே ரொட்டேட்டில் திரும்பிடுச்சு. ஆஃப் ரொட்டேட் தான். ஆஃப் ரொட்டேட்லேயுமே அது பாருங்க எண்ணெயை பார்க்குது, பார்த்து உடனே திரும்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், குத்தணும், கீழே இருக்கக்கூடிய நூலை வந்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு திரும்புறது வந்து என்னையை திரும்பி பார்க்குது, பார்த்துட்டு உடனே மறுபடியும் நார்மல் ஆஸ் யூஷுவல் ரொட்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? குத்தணும், சுற்றணும், திருப்பணும். ஸோ இதான் விஷயம். அந்த திருப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அந்த நீடில் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடாமல் ஆஃப் ரொட்டேட். ஓகேவா? அந்த நீடில் வந்து நீங்கள் பாருங்கள், இப்படி குத்திட்டு கீழே இருக்கக்கூடிய நூலில் சுற்றிட்டு பாதி ரொட்டேட் என்னையை பார்த்துட்டு உடனே திரும்புது. ஓகே, என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு உடனே திரும்பிடுது அந்த நீடில். ஸோ அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஃப் ரொட்டேட் தான், ஃபுல் ரொட்டேட் நம்ம கொடுக்கக்கூடாது. ஃபுல் ரொட்டேட் கொடுத்தோன்னா அந்த சில்க் த்ரெட் வந்து அந்த பின்னல் மாதிரி வந்துடும், சுருண்டுரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆஃப் ரொட்டேட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆஃப் ரொட்டேட் மீன்ஸ் எடுத்து அந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோன்னா என்னையை பார்க்குது, திரும்பி இப்படி ரொட்டேட் என்னையை பார்த்துட்டு மறுபடியும் உடனே வந்த வழியே திரும்பிடுது. ஸோ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் உட்காந்து பொறுமையாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இப்போது இதோட நான் ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. இப்போ இதோட வந்து என்னோடய லைன் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இப்போது அந்த எண்டு நாட் வந்து கிளியராக கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டேன். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அதுலேயே திரும்பவும் ஊசியை வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, குத்தணும், சுற்றணும், இப்படி எடுத்துட்டு திருப்புற வரைக்கும் வந்தாச்சு. இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல் செயின் ஸ்டிச் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் அப்படி கண்டினியூ பண்ணாமல் இது எனக்கு இதோட ஃபினிஷ் ஆக போகுது இல்லையா, அந்த லைன் வந்து எனக்கு இதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 2வது லூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இப்போ நல்லா கவனிக்கிற பாருங்கள், அந்த இதுலேயே ஊசியை வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு செயின் இருக்குது பாருங்கள், ஊசி வந்து அந்த 2வது செயினை விட்டு எடுக்கலை. கடைசியாக அப்புறம் முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை விட்டு எடுக்காமல் அதுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செயினை அந்த அந்த ஊசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்ஜு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிடிச்சிக்கணும். அதில் பிடிச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு கை இருக்குது, இப்போ என் கீழே ஒரு கை இருக்குது. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்துடணும். அப்போ இந்த மாதிரி நாட்டு வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா கிளியராக கவனிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு சும்மா ஒரு கர்வில் வந்து போட்டு காமிக்கிறேன். அது மாதிரி செயின் ஸ்டிச்சில் வந்து எட்ஜு எப்படிலாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும், எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 உங்களுக்கு டீட்டெயிலில் கிளியராக சொல்லி தருவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு வரைகிறேன். இந்த பென்சிலை வரைஞ்சிருக்கேன் எல்லோ கலரில், பட் அது தெரியலை. பாருங்கள், சாக் பீஸில் வரைஞ்சிட்றேன். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன், கர்வ் லைன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம வந்து த்ரெட் எடுத்துக்கலாம், எட்ஜில் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம அந்த விரலில் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த நாட்டை பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த நீடிலோட அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து டிசைன் போகிற டைரெக்ஷனில் போகணும். ஓகேங்களா? பாருங்கள், கிளாத்தில் குத்திட்டேன், கீழே இருக்கக்கூடிய நூலை சுற்றிட்டேன். 3வது ஸ்டெப் என்ன, திருப்பணும். திருப்புறதுல ஆஃப் ரொட்டேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங்காக வேணுமோ அந்த அளவுக்கு லாங்காக எடுத்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செயின் ஸ்டிச்சை ரொம்ப குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பெரிய செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், குத்தி சுற்றியாச்சு, ஆஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, அந்த நீடில் உள்ளே குத்துறோம், கிளாத்தில் கீழே இருக்கக்கூடிய நூலை சுற்றுறோம், சுற்றிட்டு ஆஃப் ரொட்டேட், என்னைய பார்க்குது, என்னைய பார்த்தோன்னே திரும்பிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பதிஞ்சிரும். பாருங்கள், இந்த 2வது லூஃபு என்னைய பார்க்குது, பார்த்தோன்னே திரும்பிடுச்சு. ஓகே, என்னைய பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போது அந்த நீடிலோட எட்ஜு என்னைய பார்த்துருக்கு. ஓகேவா, என்னைய பார்த்தோன்னே திரும்பிடுச்சு. பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணினீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து சுருண்டுரும், பின்னல் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுற்றக்கூடாது, ஆஃப் ரொட்டேட் தான் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள், கிளாத்தில் குத்திட்டோம், கீழே இருக்கக்கூடிய நூலை சுற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஃப் ரொட்டேட், குத்தணும், சுற்றணும், திருப்பணும். இது ஃபார்முலா, மனசில் வச்சுக்கோங்க. அந்த திருப்பும் போது மட்டும் ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்காமல் ஆஃப் ரொட்டேட் கொடுத்தா போதும். நம்மளை பார்த்த உடனே திரும்பிடுது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஹோம் பிஸ்னஸ் வந்து, அதாவது வீட்டை விட்டு வெளியவும் போக முடியாது, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நமக்கு டைமிங் ஜாப், அதாவது மார்னிங் 9 to 5, 9 to 10, சாரி 10 to 5, 10 to 6, 10 to 8. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த டைமிங் ஜாப் இதெல்லாம் வந்து குழந்தைங்கள வச்சு பார்த்துட்ருக்க லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒத்து வராது. ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுருப்போம், அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணணும், சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை, சமைக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதனால் வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் பார்த்துக்கலாம், ஃபேமிலியும் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஏர்னிங் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மாற்றி எந்த ஒரு இன்கம்மே இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிருக்காமலாம் யாரும் இருக்க மாட்டோம். அப்போ நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கிறத விட இருந்திருக்கும். அப்போ நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்குமா, நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் கையில் காசு இந்த மாதிரி இல்லையே, எதாக இருந்தாலும் நம்மளை இன்னொருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒன்று அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு போனாங்கன்னா வந்தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, அந்த மாதிரி அப்பா அம்மாவையோ இல்லை ஹஸ்பண்டையோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நமக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட யாரோ டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறோமே அப்படின்னு நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கும் போது ரொம்பவே எனக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்கும், ஃபீலிங்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி ஒர்க்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் இருந்தே தான் இன்றைக்கு வரைக்கும் வீட்டில் இருந்தே தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வருது, பண்ணி கொடுக்குறோம். கிடைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன், எப்படி குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு டைம் மேனேஜ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இன்கம், பெருசாக வேண்டாம், பெருசாக பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அது வந்து ஆஃப்டர் இப்போ ஸ்டார்டிங் பிகினிங்கில் வீக்லி ஒரு 1500 2000க்குள்ளே ஒரு இன்கம், சின்னதாக ஒரு சின்ன ஆரி ப்ளவுஸ் வந்து பேசிக் மாடல் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 1500 வரைக்கும் இன்கம் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் போட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி இல்லை 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி. அப்போ 10 days ஒன்ஸ்னால் இப்போ மந்த்லி வந்து 30 days, அப்போ 30 daysக்குன்னா 3000 ஆச்சு. ஸோ ஒரு சின்ன இன்கம் தானே. ஸோ நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஏதாவதுங்கிறத வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசித்தா மட்டும்தான் பெண்களால் இன்கம் பண்ண முடியும். அது மாதிரி இன்கம் பண்ணாமல் மட்டும் தயவு செஞ்சு யாரும் இருந்துடாதீங்க. இது வந்து உங்களோட சகோதரியா, அக்காவா, ஃப்ரெண்டாக நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இன்கம் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏதாவது ஒரு
உங்களுக்கு பிடிச்ச ஒரு இது டைலரிங்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து டிசைனிங், இல்லை கட்டிங்கு, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஒரு டிசைன் நெக் பேட்டர்ன் போட்டு கொடுக்கறது கூட இன்றைக்கி அது ஒரு இதுதான். அது மாதிரி நெயில் டிசைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. பூ கட்டுறது, இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது. ஒரு வீட்டு வேலைக்கு போகிறது கூட ஒரு ஜாப்பு தான், ஒரு தொழில் தான், அதுவும் வருமானம் தான். நான் வந்து இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் வந்து உங்களோட கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு புதுசாக ஒரு கான்ஃபிடென்ட்டே வருங்க. நம்ம மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் கண்டிப்பாக அது ஒரு வேறு லெவலில் மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஒரு இன்கம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் வைங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பாருங்கள், நான் வந்து ஃபினிஷிங்க்கு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாங் செயினை வந்து எடுத்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாங்காக ஒரு செயின் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் எடுக்கிறேன். நீடில் குத்திட்டு கீழே இருக்கக்கூடிய நூலை சுற்றிட்டு அதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்படியே திருப்பிட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணேன்னா அது அப்படியே நார்மலாக செயின் ஸ்டிச்சாக ஆகிடும். ஸோ ஒரு சில டைமில் இந்த மாதிரி அந்த நீடிலும் சில்க் த்ரெட்டும் வந்து மாட்டிக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ அந்த ரெண்டாவது எடுக்கக்கூடிய அந்த லூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூஃபில் நீங்கள் நீடில் வச்சுருக்கணும். அப்படியே அந்த லூஃபை விட்டு வெளியே எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அதுக்கு முன்னாடி ஒரு லூப் போட்டோம் பார்த்தீங்களா செயின்னு, அந்த செயினை அப்படியே அந்த கொக்கியில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை மெதுவாக நீங்கள் இழுத்தீங்கன்னா இப்படி லாக் வந்து விழுந்துடும். ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா வராது. பிடிச்சி இழுத்தா த்ரெட்டு தான் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து லாக். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.